அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேளையில் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்தமைக்க ஆண்டவருக்கும், பொதுவாக 1ஆம் வாக்குத்தத்த ஆராதனையில் ஐயா வரேன்னு சொன்ன பொழுது அன்போடு ஏற்றுக்கொண்ட ஐயாவுக்கும், அம்மா மற்ற அன்பு தம்பி, திருச்சபையின் மூப்பர்கள், திருச்சபையின் மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை எங்கேயாவது ஒரு வார்த்தையை சொல்லணுங்க என்னுடைய ஆசை. அப்படிப்பட்ட ஆசையில் தான் கேட்டேன். அவரும் ஐயா வாங்கன்னு சொன்னாங்க. அன்போடு வந்திருக்கேன். உண்மையாகவே ஐயாவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நான் போற்றும் ஒரு மனிதர், அவரும் என்னை விரும்பும் ஒரு மனிதர். என் மேலே அவருக்கு ஒரு விருப்பம். இந்த பகுதியில் உள்ள பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறப்போ முதல்ல பிஷப் மோகன்தாஸுக்காக தான் ஜெபிப்பேன் நான். அவரும் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு பெரிய அருமையான நல்ல பெரிய ரிட்ரீட் நடத்தினாங்க. ஆனால் பிசாசனை இவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறார். அவர் பொதுவாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு பெரிய தடைகள் உடம்பில். பொதுவாக ஹார்ட் ப்ராப்ளம். எங்கள் ஒய்ஃப்லாம் வெளியே விட மாட்டாங்க. அம்மா தைரியமாக வெளியே அனுப்பிட்டாங்க. எப்படி அனுப்பியிருக்க மாட்டாங்க நியாயமாக, வேறு வழி இல்லை. ஆனால் பெரிய லெவல், பெரிய கூட்டம் பாருங்கள். உற்சாகமாக செஞ்சார். அவரை தொட முடியாது. அவன் அலைகிறான், அவ்வளோதான். ஆனால் அவரை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. பாருங்கள், இந்த நாளில் கூட த்ரோட்டில் ஆப்ரேஷன். இதெல்லாம் அழகாக ஒரு ஒர்க்ஷிப்பு, இவ்வளோ அருமையான வாக்கு தத்துவம், காத்திருந்து ஜெபித்து தான். அதுதான் வளர்ச்சி. வளர்ச்சிக்கு காரணமே திருச்சபை மக்கள். இப்போ நீங்கள் இந்த திருச்சபையில் 2000 பேர் இருக்காங்கன்னா 2000 பேருடைய பெயர்கள், 2000 பேருடைய வீடு, 2000 பேருடைய தேவைகள், 2000 பேருடைய பிரச்சனையும் தெரியும், தேவையும் தெரியும், முழுமையும் தெரியும். அப்போ தான் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். அதுதான் வளர்ச்சி. அப்படிப்பட்ட வளர்ச்சி அன்பு ஐயா செய்கிறாங்க. நான் போற்றும் ஒரு மனிதர். அந்த மனிதருக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்தார். இந்த மாதத்திலும் அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப் போகிறது. கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கணும். ஏன்னா கிறிஸ்தவமே என்பது, கிறிஸ்தவம் எப்படின்னா, கன்ஃபியூசியஸ்ன்னு ஒரு மதம் சீன நாட்டிலேருந்து தான். கன்ஃபியூசியஸ் அந்த மதத்துடைய தனி குவாலிட்டி என்னென்னா, ஒருத்தன் செத்து போனான். இப்போ ஐயா ஜெபத்தில் சொன்னாங்க, வீடு கட்டப்படாத வீடு, தீக்கு அக்கினியான வீடு, விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னார். அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உன் லைஃப்னு சொல்லிடுமா. தப்பு பண்ணதால் கைகால் விழுந்தது, குடித்ததால் லிவர் கெட்டு போச்சு, சீரட் பிடிச்சதால் லங்ஸு கெட்டு போச்சு, நீ தப்பு பண்ணதால் உனக்கு கேன்சர் வந்துச்சு, இல்லை எய்ட்ஸ் வந்துச்சு, அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு. அதான் கன்ஃபியூஷன் சொல்லுமா. சீன நாட்டில் பெரிய மதம் புத்த மதம், புத்திஸ்ட் மதம் சொல்லுவாங்களா, அவ்வளோதான். ஆசையை கொல், இருக்குன்னு விரும்பாத. வியாதி வந்ததா, கையால் விழுந்துட்டா, முடிஞ்சு, சங்க ஊதிரு, முடிஞ்சு போச்சுங்கம்மா. ஆனால் கிறிஸ்தவ மதம் என்பது உயிருக்காக போராடுற ஒரு மனிதன். தண்ணியில் போய்கிட்டு இருக்கான், நீச்சல் தெரியல, போராடுறான். 3 தடவை தண்ணிக்குள்ளே கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே வந்துக்கிட்டே இருப்பான். அந்த போராடுற மனிதனை ஒருத்தர் குதித்து தலையை முடியை பிடிச்சு தூக்கிட்டு வருவாராம். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, வாழ்வு, இரட்சகர், மீட்பர். யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு இடத்துல முந்தா நாள் ஒரு மெசேஜில் சொன்னேன், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? ஆண்டவர் எனக்கு ரட்சிப்புமானவர், கீதமுமானவர், அவரே எனக்கு அடைக்கலமுமானவர். லார்ட் இஸ் மை சேவியர், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், லார்ட் இஸ் மை ரிஃப்யூஜ். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்புமானவர், விடுதலையானவர், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர். இதுதான் கிறிஸ்தவம். அதுதான் சொல்கிறாரு. காலையில் அருமையான வாக்கு தத்துவத்தை ஐயா கொடுத்தாங்க. அவர் நம்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, சங்கீதம் 141 சொல்ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதால் தான் ஜோசுவாட்ட சொல்கிறப்போ, ஐ டு நாட் லிஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை. தாவீதுட்டு சொல்கிறப்போ, ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன். மோசேட்ட சொல்லப்போ, மை ப்ரெசன்ஸ் வித் யூ, என் சமூகம் உனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கு, மை ப்ரெசன்ஸ் பிஃபோர் யூ. பேதுருட்ட சொல்கிறப்போ, டு நாட் அஃப்ரைட், பயப்படாமல் பேச, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த பவுலடிகிட்ட சொல்கிறார். 8 மாதங்கள் 2024 8 மாதங்களே முடிச்சிருக்கிறோம். 9வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி நாம் ஆண்டவரோடு பேச போகிறது, ஜீசஸ் த குரு,
இயேசு ஒரு ஆசான், மலையாளத்தில் ஆசான். ஆசான்னா குரு. அதாவது இது குருன்னா என்ன தமிழில் இன்னும் நல்ல தூய தமிழில் குருன்னா சொல்லுங்களேன். நல்ல ஆசிரியர், டீச்சர். ஆசிரியர்னா டீச்சர். ஆசிரியர் டீச்சர் தான் ஆசிரியர். ஆசான்கிறது ஒரு மலையாள மொழி. ஆசான் ஒரு சினிமாவில் ஆசான்பா நமக்கு மூத்தவர், வழிகாட்டி, கைடுன்னு சொல்லலாம், வழிகாட்டி. இயேசுவே குரு, இயேசுவே நல்ல ஆசிரியர். எதுக்காக இந்த மாதத்தில் இதை சொல்கிறேன்னா, இதுதான் இந்தியாவில் சார் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு டீச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஜனாதிபதியாக மாறிட்டார். ஜனாதிபதியாக மாறின பிறகு அவருடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறப்போ அவர் சொன்னாரா, இது ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுங்க. என்ன சொன்னார்? ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுங்கன்னு சொன்னாராம். ஒருவேளை நல்ல ஆசிரியர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுவார்? நம்ம ஆண்டவரை டேடிங்கிறோம், சகோதரன் சொல்கிறோம். நீங்கள் இனி போதகர் சொல்ல வேண்டாம், சகோதரன்னு சொல்லுங்கங்கிறாரு. ஒரு இடத்துல நானே உங்களுக்கு போதகர்னு சொல்கிறாரு, நானே உங்களுக்கு டீச்சர். போதகர்னா டீச்சர், நம்ம போதிக்கிறவர். நான் உனக்கு போதகர்னு ஒரு இடத்துல சொல்கிறார் ஜேசு. ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த ஜீசஸ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார்? எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார்? ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிகிட்டு இதேமாதிரி ரோட்டில் நடந்து போனார். போய்கிட்டே இருந்தார். போய்கிட்டே இருக்கப்போ எல்லார் வீட்லேயும் ஸ்டார் கட்டியிருந்தாங்க. பொதுவாக நான் ஒரு கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதிக்குள்ளே போனேன். அப்போ தான் 40 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியில் சத்தியமூர்த்தி நகரில் வேசார்பாடியில் இருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ளோரில் இத்தனை வீட்டில் எத்தனையோ வீடு, எல்லார் வீட்லேயும் ஸ்டாரை வச்சு இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரு சென்சஸ் எனக்கு. அதே மாதிரி அங்கே ஸ்டார் கட்டியிருந்தது எல்லார் வீட்லேயும். எதுக்கு ஸ்டாருன்னாங்க. அப்போ அந்த போன அப்பா அவன் பையனை கேட்குறான் அப்பாட்ட, அப்பா எதுக்குப்பா எல்லார் வீட்லேயும் இதை கட்டியிருக்காங்க, எல்லார் வீட்லேயும் இதுக்கு கட்டியிருக்காங்கன்னு கேட்டாங்களாம். அவர் அங்கே இருக்க ஒரு பெரிய மனிதரை அழைத்து, ஐயா எல்லார் வீட்லேயும் ஒரு சிலர் வீட்டில் கட்டியிருக்காங்க, ஒரு சிலர் கட்டலை, எதுக்கு இந்த ஸ்டார் கட்டினாங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நம்முடைய தேசத்துக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை வருது, அந்த சண்டையில் போரிடுவதற்காக இந்த வீட்டிலேருந்து ஆண் மகனை அனுப்பியிருக்காங்க, ஒரு யுத்த வீரனை அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தான் எல்லார் வீட்லேயும் ஸ்டார் கட்டியிருக்காங்க. யார் வீட்டிலலாம் ஸ்டார் கட்டியிருக்கோ அவங்களாம் அந்த நாட்டிற்காக போராட போனார் என்று சொன்னாராம். மகனுக்கு சொன்னாராம். அப்போ அந்த பையன் அடுத்து போகிறப்ப அந்த ஸ்டாரை எங்கெல்லாம் பார்த்தானோ அங்கெல்லாம் கைகளை தட்டி குதிச்சானா. ஒருவேளை நீங்கள் நானும் என்னென்னா, உங்களினை மீட்டு கொள்வதற்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதுதான் என்னுடைய டேடி. என்னுடைய டேடி என்ன சொல்கிறாருன்னா, தம்மையே ஜீவ பலியாக அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இந்த சொந்த குமாரன் மூலம் அந்த மகன் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று. ஏன்னா உலகத்தில் பலரை அனுப்புகிறவரெல்லாம் அந்த தோட்டக்காரன் அடித்து கொன்னுட்டான். சொந்த குமாரனை அனுப்புகிறாரு, அவனையும் அடித்து கொன்னுட்டான். இதுதான் உலகம். ஆனால் தானே இறங்கி வந்து அந்த தோட்டத்தை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை உங்களையும் மீட்டு கொள்வதற்காக அந்த டேடி இந்த உலகத்திற்கு வந்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால், ரத்தம் சிந்துதல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. நம்ம ஒரு கோழியோட ரத்தத்தையோ ஆட்டோடைய ரத்தத்தையோ, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பகுதியில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பயங்கரமான கூட்டம், சனிக்கிழமை சாயங்காலம் கூடுற கூட்டம். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி 11 மணிக்கெல்லாம் முன்னால் முடிஞ்சிடும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் மீட்டிங் போவேன். அதேமாதிரி மீட்டிங் போகிறப்ப இன்னொரு ரூட் வழியாக ஒரு கிராமத்து வழியாக ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டார். அன்னவேடுலன்னு ஒரு பாஸ்டர் இருக்கார், இன்னொரு வழியாக கூப்பிட்டு போயிட்டார் மீட்டிங்க்கு. ஐயா நான் சொன்ன உடனே திரும்பி வரப்போ தான் கூட்டம் குறைஞ்சிருக்குமே. 12 மணிக்கு வந்தால் கூட்டம் அப்படியே இருக்குது. எப்படியாவது வாழ்வு கிடைக்கணும். மக்கள் அங்கே போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, ஏதோ தன்னுடைய நிர்வாணத்தனங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு ஆண்டவற்றை நன்றி பலி செலுத்துகிறாங்க. தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு போனவங்க ஒரு ஆட்டோடைய ரத்தத்தையோ கோழியோடைய ரத்தத்தையோ சிந்துறாங்க. எப்படியாவது விடுதலை கிடைக்கும். ஆடு மாடு ரத்தம் சிந்துதல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. யாத்ராங்கம் 29ஆம் அதிகாரத்தில் மோசையை கூப்பிட்டு ஆசாரை ஊழியம் செய்யும்படி நீ உன் ஆரோனையும் அவன் குமாரனை கூப்பிடு, ஒரு மாட்டை அடி, மாட்டோடைய ரத்தத்தை எடுத்து அவன் தலையில் தொழி, பலிசு பீடத்தில் தொழி, அப்போ விடுதலைன்னு சொல்கிறாரு. இதுதான் பலி, இதுதான் விடுதலை இன்னும் சொல்கிறாரு. ரத்தம் சிந்தல பாவம் மன்னிப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்துல ரத்தம் சிந்த வேண்டான்னு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களை நீ மீட்டு கொள்வதற்காக தன்னை சொந்த குமாரனை அனுப்பின அந்த ஜீவுள்ள ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறோமோ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு
எனக்கு தாங்க. நீங்கள் கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். என் வாயை திறந்து ஜெபி. அன்புக்குரியவர் சொல்றார், வார்த்தை அனுப்பி குணமாக்கி. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் வராது. போற வார்த்தை என்ன நினைக்குதோ அதை செய்து நிச்சயமா அந்த வார்த்தை திரும்பி வரும்னு சொல்றாரு. அந்த வார்த்தை நிச்சயமா வராது. அந்த உயிருள்ள தகப்பனே அந்த வார்த்தை எனக்கு அனுப்புங்க. ஏன்னா யோபு 4 சொல்லுது, விழுகிறவனே உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினார். விழுகிறவனை அவனை வார்த்தையினால நிற்க பண்றாரு. தள்ளாடுகிற முழங்கால்களை நிற்கப்படுகிறான்னு சொல்றாரு. ஏசாயா 66:5 சொல்றார், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நீங்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. 66:2 சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே என்னை நோக்கி பாருங்கள் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதுதான் ஜீசஸுடைய ஆண்டுடைய தனித்தன்மை. நம்முடைய டேடி பரமபிதா உடைய தனித்தன்மை அதுதான். அவர் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறப்போ, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், அப்பா எனக்கு இன்றைக்கி ஒரு பென்சில் இல்லைப்பா, அலிலப்பர் இல்லைப்பா, பேனா இல்லைப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்ப்பா. எப்படி அப்பாட்ட கேட்குறோம்? ஒரு அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தார். வந்தோன்னு ஒரு பையன் அப்பாட்ட ஏதோ கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். வேலையில் மேனேஜர் திட்டார், ரொம்ப திட்டார். மேனேஜர் எதுக்கோ திட்டார். வருத்தத்தோடு வர்றார். வீட்டுக்குள்ளே வரும்னே வாசலில் நிற்க, அப்பா நாளைக்கு ஐடி கார்டுக்கு 100 ரூபா கொடுக்கணும்ப்பான்னு கேட்டானா. பட்டுன்னு அடிச்சிட்டாரான். என்னடா வருமுனேன்னு துட்டு கேட்குறேன். கோபத்தில் வந்தார். அப்பா வருவார், டீச்சர் 100 ரூபா ஐடி கார்டுக்கு கேட்டாங்க, கேட்கலான்னு என்ன அப்பா அடிச்சிட்டாரேன்னு அந்த பிள்ளை போய் அப்பா இப்போது கட்டில் படுத்து அழுதுகிட்டே இருந்துச்சான். கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சு தலைகாணிலாம் நனைஞ்சிட்டான். அப்பா போனார். கொஞ்ச நேரம் கோபமாக இருந்தார். பின்னால் பையனை பார்த்தாரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பையன் நினச்சி கேட்டேங்க, எல்லாம் என் பிள்ளை எவ்வளோ ஆசையாக 100 ரூபா கேட்டுச்சு, இப்படி கோவப்பட்டேனேன்னு பையனை எடுத்தாராம். அப்புறம் எடுத்து தாளாட்டி கண்ணீரை தொடச்சி முகத்தை தொடச்சி சாரிடான்னு சொன்னாராம். ஒருவேளை உங்களையே ஆளுகிற அப்பா இப்படித்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். ஒருவேளை அவர் கேட்குறப்போ செவியை கொடுக்கலப்ப, செவியை சாய்க்கலைங்க, எனக்கு விடுதலை இல்லைங்க, என் வியாதி மாறலைங்க, என் கண்ணீர் மாறலை, என் மரண பள்ளத்தாக்கு மாறலை, என் பிரச்சனைகள் மாறலை, எனக்கு அமைதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை இதுன்னு ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், எப்போ நமக்கு வேணுமோ அப்பம் கொடுக்கிற ஆண்டவர், எப்போ நமக்கு விடுதலை வேணுமோ அப்போ நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களையே ஒரு காலம் கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் எப்பவுமே மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் விடுதலை கொடுக்கும் ஜீவுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதிசயம் மானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயம் மானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தா, சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு
தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்முடைய ஆண்டவர் அந்த குரு நமக்கு போதிக்கிற தன்மை என்னன்னா, நீ வேலை செய்யுங்கிறார், கேளுங்கிறார். ஒரு நல்ல ஒரு விசுவாசி, லேட்டஸ்ட் கிறிஸ்டின். இப்போ நாங்கள் 3 தலைமுறை தஞ்சாவூர் போனீங்கன்னா சந்திரகலான்னு ஒரு ஸ்வீட் இருக்குது. 1 கிலோ 700 800. ஃபஸ்ட் குவாலிட்டினா நெய் ஊற்றுனது. நெய் ஊற்றாத ஒரு 500 600. பாதுஷா தான் சந்திரகலா. பாதுஷா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், காஞ்சிருக்கும், ஸ்வீட் கம்மியாக இருக்கும். சந்திரகலாங்கிறது திறந்தீங்கன்னா உள்ள தேன் மாதிரி ஊற்றும், ஒரிஜினல். அது தஞ்சாவூரில் மட்டும்தான். பாம்பே ஸ்வீட்டில், பாம்பே ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்குது, அந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். 2 மடங்கு விலை. அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் முதல்ல சாப்பிட்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போன மாதம் கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், 1 வாரம் சுகர் குறையில. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், 1 வாரம் சுகர் குறையில. வாங்கினது 50 கிலோ, சாப்பிட்டது 5 கிராமோ 10 கிராமோ. நான் 1 மாதம் சுகர் குறையில. அந்த பெட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டேன் தூரமாக நின்று. எல்லோரும் சாப்பிட்றப்போ சந்தோஷப்பட்டுக்குவேன், தோத்திரம் ஆண்டவரேன்னு. அது அந்த 2 உதடும் ஒட்டும். எது 2 உதடும்? இதுதான் சந்திரகலா ஸ்வீட்டோடைய பெரிய ஃபேமஸ். இதேமாரி ஆண்டோடைய வார்த்தை என்பது எப்பவுமே தேனிலும் மதுரமானது. காலைல வாக்கு தத்துவம் சொன்ன மாதிரி அவருடைய முகத்தை நம்மள என்ன பண்ணுறாரு, பிரகாசிக்கிற பண்ணுகிறார். அவர் எப்பவுமே வேலை செய்யும் ஆண்டவர். வேலை செய்யாமல் உழவு கொடுக்கறதில்ல. எதுக்கு ஸ்வீட்டை சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் 3 தலைமுறை நான் சந்திரகலா சாப்பிட்டதில் முதல்ல சாப்பிட்டப்போ 2 உதடு ஒட்டிச்சு. இப்போ ஒட்டலைங்கிறேன், ஏன்னா ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் லேட்டஸ்ட் கிறிஸ்டின். நீங்கள் என்னை விட ரொம்ப கிறிஸ்தவத்தில் ஆழமாக இருப்பீங்க, பக்தியில் இருப்பீங்க. இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் காலையில் 30 நிமிஷம் பேசுகிறேன். ஒருத்தர் கூட அலேலியா சொல்ல, ஒருத்தர் கூட தோத்திரம் சொல்ல, ஒருத்தர் கூட கையை தூக்கலை. இப்போ நீங்கள் கேட்கணும்னு திருப்தி என்ன, உங்களை அறியாமல் எப்படி வருது? நான் அலேலியா சொல்லுன்னு சொல்கிறதே இல்லை. நானும் அலேலியா மெசேஜில் எனக்கு வர்றதே இல்லை, அப்படி பழகிட்டேன். ஆனால் நீங்கள் உங்களை, அதுதான் லேட்டஸ்ட்டு ஸ்வீட்டு, புதிய. ஆனால் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காது. இது கிறிஸ்தவம். அதேமாரி லேட்டஸ்ட் கிறிஸ்டின் வந்து ஆண்டவர் மேலே ரொம்ப பக்தி. அப்படி ஒரு மனுஷன் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். காட்டுக்குள்ளே பார்த்தாரு, காட்டுக்குள்ளே போனார். நிறையா மரத்தை வெட்டுவார், மரத்தை வெட்டி நிறையா வேலை செய்வார். லேட்டஸ்ட் கிறிஸ்டின். இப்போ ஐயா கூட வர்ற அந்த ஒல்லியாக இருக்கார் பாருங்கள், உள்ள அவரை மாதிரி ஒருத்தர். ஒல்லியாக இருக்காரா, அவரை மாதிரி ஒருத்தர். ஆனால் உண்மையான மனிதர், நல்ல மனிதர். ஐயாவை நல்ல ஆள் செலக்ட் பண்ணிக்கார். நானும் எனக்கு ரொம்ப நல்ல ஆள், பாசமான ஒரு மனிதர். என் மேலே, ஐயா மேலே பக்தி, என் மேலே பாசம். அந்த மனிதர் பார்த்தாரு, காட்டுக்குள்ளே போனார். அங்கே பார்த்தா ஒரு முடமான நரி. அந்த நரிக்கு கால் இல்லை. போன வாரம் ஏற்காடில் பார்த்தேன் அந்த நரியை. ஏற்காடு போயிருந்தேன், பார்த்தேன். எப்படி ஒரு காலிலேயே இந்த நரி எப்படி சாப்பிடும்? அடிபட்டு அந்த கால் தொங்குது. அந்த 4 கால் உள்ள நாய் பார்த்திங்கன்னா, ஒரு கால் அடிபட்டுச்சுன்னா அது நடக்கிறத பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து நடக்கும். அதே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தது. அவர் பார்த்தாரு, காலையிலேருந்து ஒரு நாள் பார்த்தாரு, இது எப்படி சாப்பிடணும். அடுத்த நாள் இன்னொரு நாள் போனார். காலையில் 6 மணிக்கே போயிட்டார், வெளிச்சம் வந்த உடனே. அந்த நரிக்கு எப்படித்தான் உணவு வருதுங்கிறத ஒரு மரத்தில் தூரமாக ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. நேரமாக ஆக நரி அப்படியே உட்கார்ந்துருக்கு. மாலை 5:15 5 மணி இருட்ட போகிற நேரம். அங்கேருந்து ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு மானை பிடிச்சிது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுது மானை. ரத்தம் வடியுது. அழகாக மானுடைய கறி ரொம்ப டேஸ்ட்டு. இருக்க கறியில் ரொம்ப சூப்பர் மான் கறி தான். அதுக்கப்புறம் மயில் கறி ரொம்ப டேஸ்ட்டு. ஆனால் டேஸ்ட்டு பார்க்க நினச்சா 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிடணும். அந்த மான் சாப்பிட்டுட்டு பாதியை கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டு, அது 2வது சாப்பிடாது. செத்ததை சாப்பிடாது. கழுகு மட்டும் தான் செத்ததை சாப்பிடும். அது செத்ததை சாப்பிடாது. காக்கா சாப்பிடும். போட்டு போயிடுச்சு. போனவுடனே அந்த நரி காலை இழுத்து இழுத்து வந்து பார்த்து அதை அழகாக சாப்பிட்டுச்சான். அப்போ தான் நினச்சாரா, ஆண்டவர் சொல்கிறார், உன் கருவை என்னுடைய
கண்கள் கண்டது. நான் உன் உள்ளங்கையில் நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை கைவிடலை, என் கண்கள் உன் மேலே நோக்கமாக இருக்குது, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த மனிதர் ரொம்ப ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் சொன்னார், இனிமேல் நான் மரம் வெட்ட போக மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், சாப்பாடு தருவார். வீட்டில் கதவை மூடிட்டு கதவை மூடிட்டு ஜெபம் பண்ண சொல்லார். லூக்கா 11ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம். பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநிலையில் செய்வதில்லை பூமியில் செய்யப்படுவதாக. அந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் சொன்னார், 2 நாள் சொன்னார், 3 நாள் சொன்னார். எவனும் கதவை தட்டி சோறும் கொடுக்கல, துட்டும் கொடுக்கல. இப்போ கொலை பட்னி. என்னது, என்னடா அந்த கடவுள் காலையில் அந்த நரிக்கு சோறு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலையே. இன்னும் வெளியே வந்தார். வெளியே வந்தால் அந்த குருவி பறவை கூட்டிலேருந்து பறந்து போய் அந்த உணவு எடுத்தாந்து தன் குஞ்சிக்கு கொடுக்கு. லூக்கா 12 சொல்கிறார், காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவைகள் 140 இல்லை. நம்மளை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதில்லை. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டேன், நமக்கு தான் தொப்பையான், காக்காவுக்கு தொப்பை இருக்கான்னு கேட்குறாரு. நமக்கு தான் வியாதியான், மானுக்கு வியாதி இருக்கான்னு கேட்குறாரு. நம்ம டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிட்னி கெட்டு போய். முந்தா நாள் ஒரு கிராமத்தில் டிவியில் பார்த்தேன், தண்ணி நல்லா இல்லை, தண்ணியை குடிச்சு கிட்னி கெட்டு போச்சு. எல்லா பயிலும் டயாலிசிஸ் பண்ணுறான், 60 விழுக்காடு டயாலிசிஸ் பண்ணுறான். ஏன்னா தண்ணி நல்லா இல்லையா. காக்கா எங்கேயாவது டயாலிசிஸ் பண்ணுதா? மிருகங்கள் எங்கேயாவது டயாலிசிஸ் பண்ணுதா? எங்கேயாவது ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கா? பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கா? ஏடிஎம் டெபிட் கார்டு அதுகிட்ட இருக்கா? மத்தியானத்துக்கு சாப்பாடு கையில் கொண்டு போதா? இல்லை ஃப்ரிட்ஜு வச்சுருக்கா? ரொம்ப தர்மம் கெட்டு போனது என்னது? ஃப்ரிட்ஜு தான். பிரியாணி செஞ்சோம், பிள்ளை நல்லா சாப்பிட்டுச்சு, சூப்பராக இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஏழை, அதுக்கு கொடுக்கல. 3ஆவது நாள் சுட வச்சு கொடுத்தோம். ஃபுட் பாய்சர் ஆகி 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். எதுனால? ஃப்ரிட்ஜு வருமுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோமா, ஒரு வாரத்துக்கு மாவாட்டி வச்சோமா, ஒரு வாரத்துக்கு குழம்பு வச்சோமா, வீட்டுக்கார்ட்ட ஒரு வாரம் புளி குழம்பு வச்சுருக்கம்மா, மீன் குழம்பு வச்சுருக்கிறேன், ஃப்ரிட்ஜில் இருக்குது, சூடு பண்ணி சாப்பிட்டுக்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு வாரம் மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டு. 4ஆவது நாள் எல்லாமே அவுட்டு. என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததோ, தகர டப்பா என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கி என்ன கெட்டு போச்சு? தர்மம் கெட்டு போச்சு. மாவரைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்கே வச்சிடுறோம்? ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தேங்காய் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு காணலன்னு 3 டோர் உள்ள ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்காங்க. 3 டோர். தேங்காவை திருவி உள்ளே ராத்திரி வச்சிட்றா சர்வன்ட் லேடி. காலையிலேருந்து சட்னி வைக்கிறாங்க, டேஸ்ட்டு நல்லா இல்லை, கொலஸ்ட்ரால் கூடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க தேங்காய்னால என்ன கூடுதான்? வேலை செய்ய கறி வலிக்குது, பயம், வேலையும் குறையுது. மொத்தமாக மாவாட்டி எதுக்கு தினம் சட்டியை கழுவணும்? மிக்சியை 1 கிலோ ஆட்டினாலும் ஒரு தடவை தான் கழுவ போகிறோம். 100 கிலோ ஆட்டினாலும் ஒரே வேலை, சட்டியில் வச்சிடறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஆனால் தினம் ஆட்டி சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸில் வைக்கிறத விட நார்பெட்டியில் வச்சு பாருங்கள், காற்று போயிடும், ஆறிடும். 3ஆம் நாள் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். 3 நாள் கழிச்சு கூட தோசை சாப்பிட்லாம். ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா சூடு, அந்த ஆவி வடிஞ்சு அந்த ஆவி வடிஞ்சு தண்ணி ஆகி தோசை பொதுன்னு ஆகிடும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்றைக்கி நம்ம வாழல. சயின்ஸில் முன்னேறிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வாழ்க்கையில் சோம்பேறி ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன்கிட்ட இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினாராம். அவன் போய் வேலை செஞ்சானா, உணவு கொடுத்தாராம். அதுதான் தகப்பன். தகப்பன் என்ன சொல்கிறான்னா, நல்ல குரு என்ன சொல்கிறாருன்னா, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதை பையனை கண்டையானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு. அத்தி மரத்தை பார்த்து சொல்கிறார், பார்க்குறார், கனி இல்லை, பட்டு போங்கிறார். வாழ்க்கையில் எனக்கு கனி இல்லைன்னு என்ன சொல்கிறாரு? பட்டு போங்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் முதலில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தை படிக்கிற, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும்பா. ஒவ்வொரு வருஷமும் தென்னை மரம் காய்க்கலை, அதை களை எடுத்து உரம் போட்டு, உரம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் தோட்டத்தில் உரம் போடுறாங்க. மீனும் அழுகின மீனும் ஏதோ ஒன்று போடுறாங்க, வேப்பெண்ணையும். அந்த போட்டால் அந்த நல்லா காய்க்குது.
இப்போ இது தேங்காய் வெட்டினா 7 ரூபா, இளநியா வெட்டினா 15 ரூபா. இப்போ இளநியா வெட்டிடுறாங்க, சீக்கிரம் விளையுதுன்னு சீக்கிரம் மரமும் போயிடுமா. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்வில் நம்ம ஆண்டவர் நம்ம களை எடுக்கிற மக்களை ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும், நீ வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா தேனியை பற்றி சொல்கிறாரு. ஒரு தேனீ ஒரு ஸ்பூன் தேன் எடுக்கணுன்னா, ஒரு ஸ்பூன் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேன் எடுக்கணுன்னா 4500 மரத்துக்கு பூக்கு போகுமா. அது எத்தனை பூ? 4500 பூவில் போய் உட்காந்து அந்த தேனை உரியுமா. அதை சேர்த்த தான் அது தேன் கூட்டில் வந்து வைக்குமா. அதுதான் ஒரு ஸ்பூன் பூனா. நம்ம 1 லிட்டர் தேன் 800 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிறோம். 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 2000 ஸ்பூன் 3000 ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ போராடுது நம்ம வாழ்க்கையில், எப்படி போராடுறோம். நம்ம ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் உனக்கு கூட்டி கொடுத்துருக்குறேன், இந்த மாதத்தை கூட்டி கொடுத்துருக்குறேன். நீ ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுற, வேதம் வாசிக்கிற, திருச்சபைக்கு வர்ற, உன் வேலையில் உண்மையாக இருக்கிறியா, சோம்பேறியாக இருக்காத சொல்கிறாரு. நீ வேலையில் சோம்பேறியாக இருக்காத. உனக்கு கொடுத்த வேலையில் இட்லி கடை போடுறியா, உண்மையாக செய். நீ பழக்கடை போடுறியா, உண்மையாக செய். வேலைக்கு போறியா, அந்த இடத்துல உண்மையாக இரு. நீ உண்மையாக இருப்ப, அந்த இடத்துல உன்னை உயர்த்தும் ஆண்டவர், உன்னை வாளாக்காமல் தலையாக்க உயர்த்தும் ஆண்டவர். இதுதான் ஆண்டவருடைய போதனை. அதுதான் சொல்ல, என் மகனே, என் என் ஞானத்தை கவனி. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், என் போதகத்தை நீ விட்டு வெளியே போகாத. ரிசீவ் மை டீச்சிங்கிறார். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். நான் உனக்கு போதித்து சொல்றேன், நீ வேலையில் அசதியா இருக்காதன்னு சொல்றாரு. கொடுத்த வேலையை நீ சரியா செய். நீ சரியா செய்யறப்ப எந்த வேலையை சரியா செய்தாலும் அந்த வேலையில் ஆண்டவர் உயிர்த்துவர், உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு நம்ம ஐயா மாதிரி ஒரு குரு, நல்ல குரு. ஆனால் அவர் நல்ல ஜெபம் பண்ணுறவர். ஒரு நாள் கஷ்டம், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஐயா இல்லை, இன்னொருத்தர். ஒரு நாள் அவர் போய்கிட்டு இருக்கோம், தங்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ ஒரு ராத்திரி 12-1 மணி. அங்கேருந்து ஒரு மனுஷன் வர்ற மனுஷன்ட்ட, எப்பா ரொம்ப பசிக்குது, தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஐயா வாங்க, என் வீட்டில் தங்க வைங்கன்னா அவன் கொஞ்சம் தூரம் கடந்து போய் அவன் வீட்டில் தங்க வைக்கிறான். அன்றைக்கி இருந்த ப்ரெட்டை எடுத்து கொடுக்குறான், சாப்பிடுங்க ஐயான்னு. சாப்பிட்டுட்டு, இங்கே இருங்கய்யா, நான் வெளியே போயிட்டு வரேன்னு ராத்திரி 2 மணிக்கு வெளியே போகிறான். ராத்திரி 2 மணிப்பா எங்கேப்பா போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், நான் ஒரு திருட போகிறேன். ராத்திரி திருடணும், பகலில் திருட முடியாது, திருட போகிறேன்னு போகிறான். போனவன் விடிய ஒரு 4 மணிக்கு வர்றான். ஏதாவது கிடைச்சிதான்னு கேட்குறாரு. ஒன்றுமே கிடைக்கல சாமி. மீண்டும் அவருக்கு உணவு கொடுக்குறான், சாப்பிட்றாரு, அங்கே இருக்கிறாரு. அடுத்த நாள் ராத்திரி திரும்ப போகிறான். திரும்பவும் ராத்திரி முடிச்சுட்டு தேடிட்டு வர்றான். இன்றைக்கி ஏதாவது திருடினியான்னு கேட்குறாரு. ஒன்றுமே திருடலை, கிடைக்கல சாமிங்கிறான். 3வது ஒரு நாள் கேட்குறார், எப்போ இவ்வளோ நாள் போயிட்டே தினம் ஒன்றுமே கிடைக்கலன்னா அவன் சொல்கிறான், ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு தருவார். அந்த ஃபெய்த், அந்த விஸ்வாசம். ஒருவேளை திருட போக சொல்லலைன்னா ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சிறைகளிலிருந்து படகுகளை போல நடப்பார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமோ, கர்த்தருக்கு காத்திருந்த உங்கள் வேலையை செய்கிறப்போ, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று நம்ம கேட்கிறப்போ, ஆண்டவர் என்னை உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். இன்றைக்கி டிஎஸ் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. டிஎஸ் ஃபேமிலின்னு சொல்லி இந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்து இருக்கிறேன்னா, ஒரு காலத்தில் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும், ஒரு இடத்துக்கு மார்க்கெட் பண்ண போகிறேன்னா அந்த இறங்கு முன்னே அந்த கிராமத்துக்காக ஜெபி, அந்த கிராமத்தில் யாரை பார்க்க போகிறோமோ அவங்க கண்களில் கிருபை கிடைக்கணும் ஜெபிப்போம். அதுதான் கர்த்தருடைய கண்களின் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஒளி என் மேலே பிரகாசிக்கிறது. ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவோம். அதே மாதிரி பார்த்து முடிச்சுட்டு 10 பேரை பார்த்தா 8 பேர்கிட்ட எங்கிட்ட கிருபை கிடைக்கும். 10 பேர்ட்டையும் கிடைக்காது. ஒருத்தர் என்னையை பார்த்தாலே பிடிக்காது, 8 பேருக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப அந்த ஊரை விட்டு வர்றப்போ ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் போகாமே ஆண்டவர் எங்களுக்கு அப்படி சுரந்துக்கிட்டே இருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதுதாங்க வாழ்வு. நம்ம கர்த்தர், நம்ம குரு எப்படிப்பட்ட குருன்னா, ஆபிரகாமுக்கு கூப்பிடுறாரு. அந்த லோத்துக்கும் அவருக்கு சண்டை வந்துடுது. லோத்துக்கும் அவருக்கு சண்டை வரல, வேலைக்காரங்களுக்குள்ளே சண்டை வருது. வேலைக்காரங்களுக்குள்ளே சண்டை வந்தோடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, வாப்பா நீ எனக்கு அண்ணன் பையன், நான் உனக்கு சித்தப்பேன், நம்ம சகோதரர்கள். அவன் 2 பேரும் சண்டை போட்டால் நாளைக்கு நமக்கு சண்டை வந்துடும், வேண்டாம். நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிறார். நீ எந்த இடத்துக்கு போகிறேன்னு கேட்குறாரு. லோத்து அப்படி பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. ரொம்ப பசுமையான ஒரு இடம், அதை கேட்குறாரு. வச்சுக்கொண்டு
ஆபிரகாம் வந்துட்டார். வந்த பிறகு கடவுள் பேசுகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில், நீ எழுந்து எவ்வளோ தூரம் உன்னையால் நடக்க முடியுமோ நீ எழுந்து அம்மட்டும் தூரம் நீ நடந்து போ. ஒரு வேளை என்னையால் எவ்வளோ தூரம் எனக்கு நேற்று முந்தா நாள் ஒரு மீட்டிங் போனேன், ஒரு டெப் ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங் போனேன். அங்கே நம்ம சர்ச்சு, தோமா சர்ச்சு பக்கத்தில் டெப் ஸ்கூல் இருக்குது. கூட்டம் கூட்டமாக மக்கள். தெரியாமல் பிராட்வே ரோட்டுக்குள்ளே திரும்பிட்டோம். ஒருத்தரை கூப்பிட மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து போகிறாங்க. ஏதாவது வாழ்வு கிடைக்குமான்னு. அங்கேருந்து போக 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 அந்த பீச் ரோடில் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது, பல மடங்கு கூடிட்டு வாழ்வை தேடி. அதே மாதிரி தான் ஆபிரகாம்கிட்ட சொல்லார், நீ எழுந்து நடப்பா போப்பா, எவ்வளோ தூரம் நடக்க அந்த தேசத்தை அவனுக்கு என்ன பண்ணுவேன் தருவேங்கிறார். சும்மா இருந்தால் என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், என்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவனாய் காணப்படணும். மத்தேயு 25:21 சொல்ல, உத்தமும் உண்மையுள்ள ஊழியனே என்று சொல்கிறார். காலையில் வாசித்த அந்த வசனத்தை, உத்தமும் உண்மையுள்ள, ட்ரூத் அண்ட் சின்சியாரிட்டி. யுவர் சின்சியாரிட்டி, சின்சியர்ஃபுல்னு போடுறோம், யுவர் ட்ரூத்ஃபுல்னு போடுறோம், யுவர் ஃபெய்த்ஃபுல்னு போடுறோம், விசுவாசம்னு போடுறோம், இப்படி ட்ரூத்ஃபுல்னு போடுறோம், சின்சியர்னு போடுறோம், லெட்டரில் கீழே உண்மையுள்ளன்னு போடுறோம். ஆண்டவற்ற அந்த உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ பிலிப்பியர் 4:8 சொல்கிறார். 1 திசைக்கேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறார், உண்மை, அந்த ட்ரூத் ஒன்றை இருக்கா, அந்த ட்ரூத் இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த உண்மையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எந்த மனிதன் உண்மையா இருந்தானோ, அந்த ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்ததில் அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைச்சிட்டு வராரு. தானியேல் உண்மையுள்ள, உமக்கு முன்பாக குற்றமற்றவனும் நீதிகேடு செய்தலன்னு சொல்லதால சிங்கங்களின் வாயிலிருந்து விடுதலை கிடைக்குது. எசேக்கியா ராஜாக்கு ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் சொல்றார், தகப்பனே உமக்கு முன்பாக உண்மையா இருந்தனே, உத்தமமா இருந்தனே, எனக்கு ஒரு வியாதியா, நான் செத்து போகணுமா, நான் ஏன் சாகணும்னு ஒரு கேள்வி கேட்கிறப்போ செத்து போன அதே ஏசாயா தீர்க்கன் அடுத்த ஒரு செகண்ட் இவ்வளவு தூரத்துல இந்த கேட் வரை தான் போனார் ஏசாயா. இவர் ஜெபம் பண்ணாரு, நான் உண்மையும் உத்தமமா இருந்தேன்பா, எனக்கே சாவு வேணுமா, கூப்பிட்டு உனக்கு விடுதலைன்ட்டார். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கிறோமா, எந்த இடத்துல யார் உண்மையாக இருக்கிறோமோ அந்த மனிதனுக்கு செய்கிற தொழிலில் உண்மையாக இருக்கணும், கடவுள்கிட்ட உண்மையாக கொடுக்கணும். நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சகோதரி இட்லி கடை ஆரம்பித்தாங்க. இட்லி கடை ஆரம்பிக்கிறப்போ 100 ரூபாய்க்கு விற்றா அதில் எனக்கு இன்னும் 50, 100 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா, இல்லை இப்போ 20 ரூபா லாபம், 20 ரூபாயில் 2 ரூபா கொடுத்துறேன்னு ஜோம் பண்ணாங்க. 100 ரூபா 1000 ரூபா விற்றுச்சு, 5000 ரூபா விற்றுச்சு, 10000 ரூபா விற்றுச்சு, 20000 ரூபா விற்றுச்சு. இட்லி கடை போட்டது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 20000 ரூபா விற்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ 20000 ரூபா விற்றா லாபம் 8000 ரூபா, 12000 ரூபா செலவு, சம்பளம் எல்லாம் போக, இல்லை ஒரு 7000 ரூபா லாபம். 7000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும், 7000க்கு எவ்வளோ கொடுக்கணும், 700 ரூபா பாஸ்ட்டுக்கு கொடுக்கவா ஒரு நாளைக்கு, 30 நாள் 28000 ரூபா ஒரு பாஸ்ட்டுக்கு கொடுக்கவான்னு நினச்சிட்டா கடவுள் ஒன்று கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். காணிக்கையில் உண்மையாக இருக்கிறார். நீ காணிக்கையில் சொல்லிட்ட கொடுத்துரு. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருது லாபம், 1 லட்ச ரூபாய்க்கு லாபம் வந்தால் எவ்வளோ கொடுக்கணும், 10000 ரூபா. 1 கோடி ரூபா வந்தால் எவ்வளோ கொடுக்கணும், 10%. இதுதான் உண்மை, ட்ரூத்து. ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படலை, வேலை செய்கிறேன், என் மேலே ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? இப்போ 35 வருஷம் நான் சொன்னேன், என்ன ஸ்வீட்டு, சந்திரகலா. தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா என்ன ஸ்வீட் சொல்லுங்களேன் யாராவது, அது திருநெல்வேலி, மஸ்கோத் இல்லை, அது ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அது நாசிரியத்து அந்த பகுதியில் மஸ்கோத்து, இருட்டு கடவுளா மாதிரி அது ஒரு எண்ணெய். தூத்துக்குடியில் மெக்ரோன், வெள்ளை கலரில் இவ்வளோ பெருசாக இருக்கும், கோபுரமாக இருக்கும், இவ்வளோ பெருசு. வாயை அப்படி திறந்தால் உள்ளே போகும், ரொம்ப திறக்கணும், குறுக்கட்டையில் மாதிரி. உள்ளே போன அடுத்த நிமிஷம் பஸ்பமாக மாறிடும். முந்திரியும் சீனியும் தான். எப்படி இந்த சந்திரகலாவோ இதே மாதிரி இதெல்லாம் இந்த எந்தெந்த ஊரில் இப்படி ஸ்வீட்லாம் எனக்கு தெரியும். எல்லா ஊர்லேயும் கல்கட்டா போனால், பாம்பேயில் போனால், குஜராத்தில் போனால் எந்த கடை எங்கே நல்லாயிருக்கும், இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருப்பேன் சாப்பாடை. அப்போ சாப்பிட்டா என் நிலைமை எப்படி ஆகிருக்கணும். 35 வருஷம் சுகரு, எத்தனை வருஷம்,
ஆனால் ஆண்டவர் கிருபையாக எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், கிருபையாக வாழ்வு கொடுத்துருக்கிறார். கடந்த மாதத்தில் கை வலி வந்துட்டு, கை இப்படி நின்றுச்சு, கால் இப்படி நின்றுச்சு, வேலை செய்யலை, ராத்திரி தூக்கம் வரல, 1.25 மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் வந்துக்கிட்டே இருக்குது, நெஞ்சு அடைக்குது, ஹார்ட் அட்டாக் வர தன்மை எல்லாமே வந்துருச்சு. அந்த என்ன அறிகுறியோ அத்தனையும் வந்துருச்சு. கை வலி, லெஃப்ட்டோ ரைட்டோ கை வலிக்கும், எல்லாம் அறிகுறியும் வந்துருச்சு. எதுக்கு இப்படி இருக்குது? தோத்திர ஆண்டவரே, போன வாரம் கூட சுகர் சரியாயிட்டுன்னு ஜெபம் பண்ணனே, சாட்சி சொன்னனே, இப்போ என்னங்க இப்படி இருக்குன்னு ஜெபம் பண்ணேன். நீ போய் சுகரை செக் பண்ணுப்பான்னார். அப்படி ஒரு மெமரியை தந்தார் தூக்கத்தில். நீ நாளைக்கு சுகர் செக் பண்ணுன்னார். முந்தா நாள் தான் சொல்லிட்டு போயிருக்கேன், சுகர் சரியாச்சுன்னு சாட்சி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் சொன்ன மாதிரி போய் செக் பண்ணிட்டேன் சுகரை. டாக்டர் என் மருமகன் சொல்கிறார், மாமா ஒரு நாளைக்கு 450 சுகரு கீழே உங்களுக்கு குறையவே இல்லை, கிட்டத்தட்ட 6 மாதமாக உங்களுக்கு 450 கிலோ குறையவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு சுகருங்கிறார். அந்த H1C அதை செக் பண்ணால் 14 புள்ளி இருக்குது. இருக்கிற ஹையஸ்ட், இதுக்கு மேலே மீட்ரு காட்டாது. ஆண்டவர் பாருங்கள், எப்பவுமே நல்லவர், அவர் வல்லவர், அவர் பிரகாசத்தை மேலே பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவர். அந்த ஆண்டவத்துக்கு உண்மையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு வர்ற வருமானத்தில் நீ கரெக்டாக 10% ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறார், உன் வியாதி உன்னை தொடாதுங்கிறாரு. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கப்புறம் உபத்திரமும் சஞ்சலங்கிறார். அந்த 82 வயதில் எங்கள் அண்ணன் அழகாக ஹார்ட் அட்டாக் வந்தால் பட்டுன்னு போயிட்டார். ஸ்லோ அட்டாக், ஒன்றுமே தெரியாது, அவருக்கே வழியே தெரியல. ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வேத்து வடிஞ்சு மோஷன் போயிடும், யூரின் போயிடும், மூச்சு விடாமல் திணறி கஷ்டப்பட்டு இறக்குவாங்க. ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. இதுதான் வாழ்வு, இதுதான் ஆண்டவருடைய மரணம், இதுதான் நல்லவருடைய மரணம். ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இந்த அதிகாலை வேளையில், இந்த வாரத்துடைய முதல் நாளில், இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸில், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை தருவீங்களா, என்னை ஆசீர்வதிப்பீங்களானா, அவர் நிச்சயமாகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியங்கிறாரு. நீ எழுந்து பிரகாசிக்குங்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளிங்கிறாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது வாழ்த்தையின்படி ஒரு விஷயம் கூட அந்த தகப்பனே என்ன ப்ளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா. இந்த நேரத்தில் உண்மையாக உண்மையை நோக்கி யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்களோ, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல அட்வைஸராக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, எங்களை பாதுகாக்கிற தகப்பனாய் வந்தீங்க. தகப்பனே, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்பேன் என்று சொன்னீங்க. தகப்பனே, ஒரு விசை கூட இந்த மாதத்துடைய முதல் நாளில் தகப்பனே, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் பொறுப்பாக உண்மையாக நடந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நேரத்துக்கு வேலைக்கு போக, வேலை முடிகிற வரை வேலை செய்து எஜமானுடைய கண்களில் கிருபை கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த கூலியானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூலியாய், அந்த கிடைக்கிற அந்த கூலியின் மூலம், அந்த சம்பளத்தின் மூலம் நான் தசமபாகம் சரியாய் கொடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு உண்மையுள்ள மனிதனாய் மாற நீங்க கிருபை செய்ய. நல்ல குருவா நீங்க இருந்திருக்கீங்க, நல்ல போதகனாய் நீங்க போதித்திருக்கீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் உனக்கு போதிப்பது என்னவென்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை நீ கருத்தாய் கை கொள்ளுவாயனால் உலகத்துள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் சொல்லியிருக்கீங்க. தகப்பனே, அப்படிப்பட்ட போதித்த என் தகப்பன் என் வாழ்க்கையில நான் உண்மையுள்ள மனிதனாய் மாற எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உண்மை என்பதை கொடுக்கப்பட்ட எனக்கு இந்த பலன், இந்த ஆசீர்வாதத்தை உமக்கு தசமபாகம் செலுத்துவதிலும் ஏழை மக்களை கவனிப்பதிலும் நான் ஒரு சரியான மனிதனாய் மாற கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலம் வியாதிகள் மாறும். ஐயா, நான் இன்னைக்கு காணிக்கையை வஞ்சிக்கலாமா, உன் ஆலயத்தில் சசுமா உண்டாகும்படி உன் காணிக்கையை வஞ்சிக்கலாமா மல்கியா 3:10 சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படி நான் கொடுக்கிற ஒரு மனிதனாய், வஞ்சிக்காம கொடுக்கிற மனிதனாய் இன்று ஒப்பு கொடுக்கிறேன். என் வியாதியை மாற்றுங்க. எனக்குள்ளுக்கு அந்த பிரஷர் அப்பா, மாத்திரை போடுறேன், வாக்கிங் போறேன், டயட் கண்ட்ரோல் இருக்கேன், ஆனா பிரஷர் நார்மலால எப்போ கூடுது எப்போ குறையுதுன்னே சொல்ல முடியலப்பா. எனக்கு அந்த பிரஷர்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே. எனக்கு தைராய்டுங்கிற வியாதி தகப்பனே, என் உடம்ப பருமன் ஆக்கி கொண்டே இருக்கு, என்னை ஒல்லி ஆக்கி கொண்டே இருக்கு. அந்த தைராய்டுங்கிற ஒரு பெரிய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, எனக்கு
எனக்கு ஒரு ஆசீர்வாதம் விடுதலை நீர் கொடுக்க போற தயவுக்காக கூட உம்முடைய கிருபை. அந்த தைராய்டு வியாதியிலிருந்து தகப்பனே என் காது சரியா கேட்கல, லேசா தான் கேட்காம இருந்தது, இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில அந்த ரைட் ஏர் அந்த ரைட் அந்த வலது காது சுத்தமா கேட்கலப்பா. அந்த காதுல என் கைகளை வைத்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அந்த காதுல எனக்கு ஒரு அற்புதத்தை தாங்க. நான் உனக்கு உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஐயா நான் ஒழுங்கா மாறுறேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த மனிதனப்பா, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம நான் சிகரெட்டை விட முடியல, புகையிலே மூட முடியல, பொடியை விட முடியல, அப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஒரு சாட்சியான வாழ்வு தாங்க. கிறிஸ்துவம் என்பது ஒரு சாட்சியான வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்வை நீங்க எனக்கு தரப்போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. அந்த தீய பழக்கத்திலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை. எங்க அம்மா என்னை காலேஜுக்கு அனுப்புறாங்க, ஆனா தீய பழக்கமாகிய ஒரு நண்பர், ஒரு வாலிப மகனுடைய நட்பு கிடைச்சிருக்கு. வேண்டாம்ப்பா வேண்டாம், நான் உண்மையா இருக்க முடியல. எங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறாங்க, எங்க அம்மா ஹவுஸ் கீப்பிங் என்பது பெருமையா சொல்றேன், வீட்டுல போய் ஒரு பாத்திரம் தேய்ச்சி வீட்டை துடைக்கிற வேலை. அப்படிப்பட்ட தாய் என்னை காலேஜுக்கு அனுப்புறாங்க, ஆனா உண்மையுள்ளவா இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு துணையை தேடுறேன். வேண்டாம்ப்பா உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு அன்பு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த அன்பு மகளுக்கு உண்மையான ஒரு நல்ல விடுதலை, ஒரு நல்ல ஆசீர்வாதம். அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே, அந்த மகனுக்கு ஒரு அற்புதம். ஐயா இதுதான் இயேசுவே எங்களுக்கு குரு, நல்ல போதிக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட மனமரங்கப்பா, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளப்பா. ஐயா உன்னிடத்தில் அன்பு குரு போல பின்னிடத்தில் அன்பு குருன்னு சொன்னீங்க. அந்த லவ் அஃபெக்ஷன் இல்ல, எனக்கு என் கணவருக்கும் பிரிவினை, எனக்கு என் மகளுக்கும் பிரிவினை, எனக்கு என் மாமியாருக்கு பிரிவினை, எனக்கு என் சகோதரருக்கு பிரிவினை, சொத்துக்கள் அப்பா இந்த உலகத்துல ஒண்ணுமே கொண்டு போறதில்ல ஐயா. அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு கொடுத்திருக்கீங்க. இதோ அந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த விட்டு கொடுக்கிற தன்மை எனக்கு தாங்க. நீங்க ஒரு நல்ல குருவா என்னோடு கடந்து வந்திருக்கிற ஒரு விசை கூட மனவருங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. நாங்க வந்த மக்கள் வெறுமையா போகக்கூடாது, உம்முடைய அற்புதத்தை பெற்றுக் கொண்ட மக்களா, உம்முடைய அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்களா இந்த இடத்திலிருந்து கடந்து போகணும். இந்த வாரம் வந்தது நல்லது. இயேசுடைய பிரகாசம், இயேசுடைய முகம் என் மேல வந்துருச்சு, இயேசுடைய ஒளி என் மேல வந்துருச்சு. நான் அனைவருக்கு ஒளியாய் மாறுவேன், சாட்சியாய் மாறுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அமைதியா ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மகளுக்கப்பா, ஆரவாரம் இல்லாம அமைதியா ஜெபித்துக் கொண்டிருக்க அந்த அன்பு மகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்பா. ஒரு விஷயம் கூட மனமிறங்க, ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனை இறங்க பெற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமா எங்களுடைய அன்பு சகோதரர் பிஷப் ஐயா, மோகன்தாஸ் ஐயா, ஏஐசியுடைய நிறுவனர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. மறைநிற்கும் பட்டணமாய் இந்த திருச்சபை உயர்த்துங்க. ஏழை மக்களுக்கு இறங்கிற திருச்சபையாய், அநேக முடியாத மக்களுக்கு ஆசிரமங்கள் திருச்சபை, இந்த திருச்சபை மூலம் தொடங்கணுப்பா. ஆசீர்வதிங்க. இதில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட இந்த பகுதியில் இந்த திருச்சபையை நிறுவி பணி செய்கிற அன்பு ஐயா, அன்பு பிள்ளைகள், அன்பு சகோதரி, அவரோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசேஷமாக ஐயாவோடு இருக்கிற அவருடைய சகோதரர்கள் அநேகர் உண்டுப்பா. ஒவ்வொருவரும் இப்படி ஊழியத்தை செய்கிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஐயா மூலம் அநேக மக்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்கப்பா. அந்த மக்களை பிளஸ் பண்ணுங்க. இங்கிருந்து நிறைய ஊழியர்கள் எழும்பி திருச்சபை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திருச்சபையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட மலையில் வைக்கும் பட்டணமாய் இந்த வேசார்பாடி பகுதியில் சத்தியமூர்த்தி நகரில் இந்த திருச்சபை நேருக்கு ஒளி வீசி கொண்டிருக்குப்பா. இன்னும் இதை பிரகாசிக்கிற நீங்கள் எண்ணெயை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க, எண்ணெயை ஊற்றி அபிஷேகங்க, வழி நடத்துங்கப்பா. நம்முடைய பிரசன்ன ஐயாவோடு, அம்மாவோடு, திருச்சபை மக்களோடு, அவருக்கும் எங்களுக்கு கொடுத்த அந்த உறவு என்றும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினார் ஆமென். ஆமென்.